ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ள மாங்கோல் தொழிற்சாலைகளுக்கு தமிழகத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட மாங்காய்கள் தேக்கமடைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் மா விளைச்சல் அதிகமாக இருந்த போதிலும் போதிய ஆதார விலை கிடைக்காததால் விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் இருந்து லாரி மூலமாக ஆந்திராவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாங்காய்கள் அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவில் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதால் தமிழகத்தில் இருந்து மாங்காய்களை வாங்குவதை அங்குள்ள தொழிற்சாலைகள் நிராகரித்து வருகின்றன. சித்தூரில் உள்ள மாங்கோல் தொழிற்சாலைக்கு லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்ட மாங்காய்கள் ஒரு வாரத்திற்கு மேலாக கொள்முதல் செய்யப்படாததால் அழுகி வீணாகி வருகின்றன. மேலும் 7 நாட்களாக காத்து கிடக்கும் தங்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு வாரம் ஆகுது, எதுவும் இறக்க மாட்டேன்றாங்க, ஒன்றும் இல்லை. மாங்காய்லாம் அழுகி ஜூஸாக கொட்டின்னு சுத்தமா இங்க போய் கேட்டா இல்லை, இன்னைக்கு இறக்குற நாளைக்கு இறக்குற இப்படிதான் சொல்றாங்க. எனக்கு முன்னே 50-60 வண்டி இருக்குது, ஜூஸா ஒழுகுது. அங்க எடுத்து போனாக்கா 1.5 டன் 2 டன்னு குறைக்கிறாங்க. அது பார்ட்டிக்கும் பாதிப்பு, ரெண்டாவது எனக்கும் பாதிப்பு. விவசாயிங்க காய் தான் நான் ஏற்றி வந்திருக்கேன். மற்றவங்க